يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகர கண்புரையுமாய் இணைந்த அந்நாளின் நபித்துவத்தை பின்பற்றியவருடைய சகாபாக்கள் தாபிஊன்கள் தபூத்தாபிஈன்கள் அனைவரையும் உலகம் நிறைந்திருக்கும் நாடெல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் புனித மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை இருக்கிறானோ அவைகள் எடுத்து நடக்குமாறும் எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நமக்கு அழகிய ஒரு மார்க்கமாக தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார். தீனுல் இஸ்லாம் அறிவுபூர்வமான ஒரு சத்தியமான சமாதானத்தை ஏந்தி வந்தவர், எல்லா காலத்திற்கும் எல்லா சமுதாயத்துக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம். உரிமைகள் குடிதோண்டி புதைக்கப்படக்கூடிய காலங்களிலே இஸ்லாம் உரிமைகளுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறது. எந்த மதமும் உரிமையை பற்றி பேசாத காலகட்டங்களில் இஸ்லாம் உரிமையை பாதுகாக்கிறது. பெண்ணை பெண்ணாக மதிக்காத ஒரு காலம், குழந்தைகளை குழந்தைகளாக மதிக்காத ஒரு காலம், மனித உயிருக்கு பெருமையற்ற ஒரு காலத்தில் இஸ்லாம் மனித உரிமையை பற்றி பேசியது, பெண் உரிமையை பற்றி பேசியது, சிறுவர் பாதுகாப்பை பற்றி பேசியது, தொழிலாளர்களின் உரிமைகளை பற்றி இஸ்லாம் பேசியது. ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யுகத்தில் உரிமைகள் என பல குரல்கள் ஆங்காங்கே எழுப்பப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. யாரெல்லாம் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள் அவர்களிடமிருந்தே பாதுகாப்பில்லாத ஒரு விஷயம். பெண் உரிமையை பற்றி பேசினார்கள். ஆனால் இன்றைய உலகத்தில் பெண்களை சீரழித்து மிகவும் அசிங்கமான முறைகளில் நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்பதை பார்க்கும் பொழுது வெட்கமாக இருக்கிறது. சிறுவர் குஷ்புரத்தை பற்றி பேசினார்கள். ஆனால் உலகிலே எல்லா பகுதிகளிலும் ஆங்காங்கே சிறு குழந்தைகள் கடத்தப்படுவதும், கடத்தப்படும் குழந்தைகள் அவர்களுடைய அற்பமான இச்சைகளுக்காக எடுத்துச் சென்று அதற்கென இப்லீசுடைய ஒரு தீவை உருவாக்கி அதிலே பணமோகம் கொண்டவர்கள், ஆட்சி அதிகாரம் பேசியவர்கள், உலக தலைவர்கள் என தம்மை அடையாளப்படுத்தியவர்கள் எல்லாம் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொண்ட காட்சிகளை உலகம் கண்டு கொண்டேதான் இருக்கிறார். மனித உயிர்களை பற்றி பேசினார்கள். ஆனால் அவர்கள் எரியும் ஏவுகணையில் உயிர்களின் பெருமதி புரிவது, சிறுவர்களின் குழந்தைகளின் உயிருக்கு மதிப்பீடு, அவர்கள் எரியும் ஏவுகணைக்கு கீழால் அந்த ஏவுகணைகளால் பள்ளிக்கூடம் புரியார், பாடசாலைகள் புரியார், அரச மருத்துவமனைகள் புரியார், பச்சிளம் குழந்தைகள் புரியார், கற்பிணி தாய்மார்கள் எதுவுமே அந்த ஏவுகணைகளுக்கு தெரியாது. மக்களின் பொருளை சூறையாட வேண்டும், தான் மாத்திரம் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உலகத்திற்கு முன்வைத்த வார்த்தை மனித உரிமை, பெண் உரிமை, சிறுவர் பாதுகாப்பு, தொழிலாளர் உரிமை. ஆனால் இந்த அவ்வளவு உரிமைகளை கேட்கும் பொழுது இன்று அச்சமாக இருந்தது. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைத்தார்கள். இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் என்பதை சித்தரிக்க முயன்றார். இஸ்லாமியர்கள் கடும்போக்குவாதிகள் என உலகத்துக்கு எடுத்துரைக்க முயன்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்று உலகத்திலே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இன்று உலகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு பொருத்தமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம். யுத்த காலமாக இருந்தால் கூட அநியாயம் செய்யாத ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம். யுத்தமாக இருந்தால் சிறுவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், வயோதிபர்களின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், மாற்று மத
உயிரோட்டமுள்ள உணர்வுபூர்வமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் தொழிலாளர்களின் உரிமைகளை பேசுவதற்கு ஒரு தினம், தாய்மார்களின் உரிமையை பேசுவதற்கு ஒரு தினம், ஆசிரியர்களின் உரிமைகளை பேசுவதற்கு ஒரு தினம் என வருடத்துக்கு ஒரு தினை நினைவு கூறும் இந்த உலகத்தில் இஸ்லாம் உரிமைகள் என்பது தினந்தோறும் பாதுகாக்கப்பட வேண்டும். உரிமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மார்க்கம் இஸ்லாம். வருடாந்தம் மே முதல் நாள் வந்தார். அந்த நாளைக்கு பேர் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பேர். ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கட்சிகளை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு தினமாகவே இந்த தொழிலாளர் தினம் பயன்படுத்துவதை தவிர தொழிலாளர்கள் கேட்கும் உரிமைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட வேண்டும். அவர்களின் கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வேர்வைகள் இன்னும் சிந்திக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தீனுல் இஸ்லாம் தொழிலாளர்களின் உரிமைகளை பற்றி எப்பொழுதோ பேசுகிறது. அழகான வார்த்தைகளில் மனிதன் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இவ்வளவெல்லாம் தொழிலாளர்களை பற்றி இஸ்லாம் பேசியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அவர்களுடைய அமானிதத்தை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், உங்களிடத்தில் பணிபுரியும் ஊழியர்களை நீங்கள் எவ்வாறு அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர்களை பார்க்க வேண்டும், இஸ்லாம் எப்படி சொல்கிறது? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்வானுக்கும் ஃபகலுக்கும் ஜஅலஹுல்லாஹு தஹ்த ஐதீக்கும். உங்களுடைய கரத்துக்கு கீழால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒரு சகோதரர்களாக நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு கிடையாது. தொழிலாளியை விடவும் முதலாளிக்கு சிறந்த ஒரு அந்தஸ்து கிடையாது. தொழிலாளி முதலாளியை மதிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லும் பண்பாடு, அது நாகரிகம். ஆனால் நான் முதலாளி, இதற்காக தனி ஒரு பெருமையை இஸ்லாம் கொடுக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களுடைய சகோதரர்களாக அவர்களை நீங்கள் பாருங்கள். ஃபமன்கான அஹூஹு தஹ்த யதி. உங்களுடைய சகோதரன் உங்களிடத்தில் வேலை செய்வாயானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எதை உணவாக சாப்பிடுகிறீர்களோ அதைதான் உங்களுடைய ஊழியர்களுக்கு உணவாக பெற்றுக் உணவில் கூட பாகுபட்ட நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நிஜமான உயர்ந்த உணவை தனக்கு கீழால் இருக்கும் தொழிலாளர்களுக்கு தரம் குறைந்த உணவையும் வித்தியாசப்படுத்துவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. உன்னுடைய சகோதரன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஆடையாக எதனை அணிவீர்களோ அதையே உங்களுடைய ஊழியர்களுக்கும் நீங்கள் பெற்றுக் கொடுங்கள், வாங்கிக் கொடுங்கள். ஆடையை வாங்கும் பொழுதும் தரம் குறைந்த ஆடையை ஊழியர்களுக்கு, உங்களுக்கு தரம் உயர்ந்த ஆடையை நீங்கள் வாங்குவீர்களே, ஆனால் ஊழியர்களை சகோதரர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். வேலைக்காரனா, சம்பளக்காரனா, இவ்வாறு தரம் குறைத்து பார்ப்பதை இஸ்லாம் வலியுறுத்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வலா துகல்லிஃபுஹும் மா யக்லிஃபுஹும். அவர்களுடைய சக்திக்கேற்ப அவர்களுடைய வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் கூலிக்காகவே நீங்கள் அவர்களை எடுத்திருந்தால், சில சமயங்களில் திடீரென சில வேலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இவ்வாறு வளமையான வேலையை விடவும் அதிகமான வேலைகள் வரக்கூடிய நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் கல்லஃப்துஹும், அவ்வாறான ஒரு நாளையில் ஃபஅஈனுஹும்
நீங்களும் சேர்ந்து அவருக்கு உதவியாக இருங்கள் என்பதாக அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக இருந்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர்களை எவ்வாறு உயர்த்தி கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஅதுல் அஜீர அஜ்ரஹு கப்ல அன் யஜிஃப அரகுஹு. உங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு சம்பளத்தை தாமதிக்க வேண்டும். உரிய நேரத்தில் சம்பளம் பல ஊழியர்கள் இன்று கிடைக்குமா, நாளை கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் எஜமானனுக்கு முன்னால், தன்னுடைய முதலாளிக்கு முன்னால் அவன் தலையை காட்ட வேண்டும். சம்பளம் கிடைக்குமா? இவ்வாறு எதிர்பார்க்கும் அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம். அவனுடைய வேர்வைகள் காய்வதற்குள் அவனுடைய சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். ஹதீஸுல் குதுஸியில் அல்லாஹ் சொல்லுகிறார், ஹதீஸுல் குதுஸியில் அல்லாஹ் கூறுகிறார், ஸலாஸத்து அன ஃபஸ்புஹும் யௌமல் கியாமah. மூன்று பேர்களுக்கு எதிராக அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் வாதிடுவார். முதலாளியை தட்டி கேட்பதற்கு உலகத்திலே யாரும் இல்லாமல் இருக்கிறார். அதிகாரம் அவரிடம், பணம் அவரிடம், அவருடைய ஆதிக்கம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸிலே கூறுகிறார், மூன்று பேர்களை நான் விட மாட்டேன். அதில் ஒருவரை அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன், ஒரு மனிதர் ஒருவரை கூலிக்கு அமர்த்தி கொண்டார். ஃபஸ்தௌஃபா மின்ஹு, முழுமையாக அவரிடம் இருந்து வேலையை பெற்றுக் கொள்கிறார். வலம் யுஅதி அஜரஹு, ஆனால் கூலியை கொடுக்கவில்லையானால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா அவருக்கு எதிராக வழக்காடுவார், பேசுவார் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸியாக இருக்கிறார். உலகிலே இருக்கும் காலத்தில் அவனால் ஏற்படும் சிறிய சிறிய குறைகளுக்கு பெரிய தொகைகள் வெட்டலாம். ஆனால் ஊழியர்களில் கணிக்கப்படும் அந்த தொகைகள் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூலி என்பது சாதாரணவன், நிறைவாக கொடுப்பது பெரிய ஒரு சாலிஹான அமல். நிறைவாக கொடுப்பது சாலிஹான ஒரு அமல். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டினார். மூன்று மனிதர்கள் ஒரு காட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு குகையில் கடுமையான மழை பெய்கிறது. மழைக்காக ஒரு குகையிலே ஒதுக்கிக் கொள்கிறார்கள். திடீரென பிரமாண்டமான ஒரு பாலம் கண்டு குகையின் வாசலை வந்து அடைத்துக் கொள்கிறார். இந்த மூன்று மனிதர்களாலும் வெளியே வர முடியாது. பனு இஸ்ரவேலரின் ஒரு நிகழ்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துகிறார். மூன்று பேர்களாலும் வெளியே வர முடியாது. சத்தமிட்டால் அவர்களுடைய சத்தத்தை கேட்பதற்கும் யாருமே கண்ணம் தனியான ஒரு வனாந்தரத்தில் சிக்கிக்கொண்ட மூன்று முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், எமது வாழ்வில் நாம் செய்த அல்லாஹ்வுக்கு பிரியமான சாலிஹான ஒரு அமலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவான் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொருவரும் நாம் செய்த சாலிஹான நல்ல அமலை வைத்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அதில் ஒருவரின் பிரார்த்தனை என்ன தெரியுமா? நம்மிடம் ஒருவர் வேலை பார்த்தார். அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார், ரப்பே, ஒருவர் என்னிடம் வேலை பார்த்தார். அவர் கூறிய கூலியாக ஒரு ஆட்டை நான் கொடுக்க இருந்தது. ஆனால் அந்த ஆட்டை கொடுப்பதற்குள் அந்த மனிதர் என்னிடம் இருந்து சென்று விட்டார். அந்த ஆட்டை நான் பாதுகாத்துக் கொண்டே வந்தேன். அந்த ஆடு நான் அடைவில் அது பெருக தொடங்கியது. அந்த ஆடு குட்டியிட்டு பல மந்தைகளாக மாறிவிட்டது. தினந்தோறும் நான் அதற்கு உணவளிப்பேன், ஆகாரம் கொடுப்பேன், அதனை பராமரித்து வந்தேன். பல ஆண்டுகள் கழித்து அந்த வழியால் சென்ற அந்த ஊழியர் எஜமானிடம் முதலாளியிடம் வந்து, நான் கூலியை பெறவில்லை, உங்களுக்கு நினைவிருக்கிறது,
ஒரு ஆடு எனக்கு நீங்கள் தர வேண்டும் அல்லவா என்று கூற அந்த முதலாளி அந்த மனிதனை அழைத்து சென்று ஒரு ஆடு கொடுத்திருந்தால் போதும், ஒரு ஆடுதான் அவனுக்குரிய கூலி. ஆனால் அந்த ஒரு ஆடுதான் இது பெருகியது. தாம் உணவளித்தோ, தாம் பராமரித்தோ, தாம் மேய்த்தோ என்பதை எல்லாம் பொருட்படுத்தார். அந்த மனிதனை அழைத்து வந்து இந்த முழு ஆட்டு மந்தையும் உன்னுடையதுதான், முழு ஆட்டு மந்தையும் உன்னுடையதுதான், உன்னுடைய அந்த ஒரு கூலி ஆடுதான் இவ்வளவு பெருகி இருக்கிறது. அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டார். என்ன சொல்கிறீர்கள்? முழுமையாக ஒரு ஆட்டு மந்தையை கூலியாக கொடுத்த இந்த நிகழ்வை சொல்லி, ரப்பே, இந்த காரியம் உனக்காக மட்டுமே நான் செய்தேன், உன்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தே செய்தேன், நீ அங்கீகரித்திருப்பாரையானால் இந்த கல்லை அகற்றுவாயாக என்று பிரார்த்தித்த அல்லாஹ் தஆலா அந்த மனிதனின் பிரார்த்தனை மூலமாகவும் கல்லை சற்று அகற்றினான் என்ற வரலாறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சம்பளம் நிறைவாக கொடுப்பது துஆ அங்கீகரிக்கும் அளவுக்கு உயர்ந்த ஒரு சாலையான அமலாக இஸ்லாம் அதனை பார்க்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார், மா ஹஃபஃத அன் ஹாதிமிக மின் அமல். ஒருவர் உங்களிடம் வேலை பார்க்கிறார். சில சந்தர்ப்பங்களில் 4 பேர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒருவரின் தலையில் சுமக்கும் சமுதாயம். ஒரு வாலிபன் திறமைசாலியாக இருந்தார், இவன் ஒருவர் போதும், இன்னொருவர் தேவையில்லை. 2 பேருடைய வேலையை பெறக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவருக்குரிய வேலையை நீ பொறுப்பு சாட்டியிருக்கிறார், ஆனால் அந்த வேலையையும் நீ குறைத்து அவன் மீது கருணை கொண்டு அவனை நீ நேசித்தார், அவனுடைய வேலையை நீ குறைவாக கொடுப்பாயானால் காணலக அஜ்ரன் ஃபீ மவாஸினி, எந்த அளவுக்கு உன்னுடைய ஊழியனின் சுமையை நீ குறைக்கிறாயோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உனக்கு நன்மையின் தட்டிலே நன்மைகளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ரமதானுடைய காலம் மட்டுமல்ல, ரமதானுக்குரிய விசேட அறிவிப்பு வேறு வந்திருக்கிறது. ஆனால் ஊழியனை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனுக்கு சுமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் எவ்வளவு கருணையுடன் பேசியிருக்கிறது. சமத்துவத்தை பற்றி பேசுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேர்கள் பெருமையற்றவர்கள், பெருமை இல்லாதவர்களுக்கு அடையாளமாக 3 பேர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்னார். அதில் ஒருவர் தான் மன் அகத மஅஹு ஹாதிம், தான் உண்ணும் பொழுது தனக்கு பக்கத்தில் அமர வைத்து தன்னுடைய ஊழியர்களுடன் சேர்ந்து யார் சாப்பிடுகிறார்கள் அவனும் பெருமையற்றவர், அவன் பெருமையற்றவர். முதலாளி தன்னந்தனியாக சாப்பிடுகிறார், அவன் முதலாளி மொத்த ஊழியர்களுடன் இருந்து சாப்பிடுவது. இஸ்லாம் சொல்கிறது, பெருமையற்றவனின் அடையாளம் அவன் சாப்பிடுவதாக இருந்தால் தன்னுடன் தனது ஊழியர்களை அழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் உண்மையில் பெருமையற்றவர். வழக்கிகள் இமாரபில் அஸ்வா, சந்தைகளில் அன்றைய காலம் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கழுதையில் பிரயாணிப்பவர் அவரும் பெருமையற்றவர். பிரயாணிக்கும் வாகனத்தின் தரம், இந்த வாகனத்தில் பயணித்தால்தான் எங்களுக்கு மதிப்பு, இந்த வாகனத்தில் சொல்லக்கூடாது, எங்களுக்கு அகௌரவம், இவ்வாறு யாரும் கிடையாது. கழுதையாக இருந்தாலும் யார் பிரயாணிக்கிறாரோ இவனுக்கும் பெருமை கிடையாது. 3வது மனிதர் யாரெல்லாம் ஆடு மேய்க்கிறார்களோ இவர்களும் பெருமையற்றவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊழியருக்கு என்னென்ன வேலைகள் எவ்வளவு கொடுக்கப்படும், எத்தனை மனுத்தியாளர்கள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. படைத்த ரப்புல் ஆலமீன் தனது அடியார்களுடைய சக்தியை விடவும் கூடுதலான சுமையை அவர் கொடுக்க வேண்டும். தன்னுடைய அடியார்களாக இருந்தாலும் அவனால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்தாக்க வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா துகல்லிஃபுஹும் பிமா லா யுதீகூன்.
அவர்களால் சுமக்க முடியாத சுமைகளை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். கடைக்கு தான் வேலைக்கு அமர்த்தினார். ஆனால் அந்த ஊழியர் கடையின் வேலையும் செய்ய வேண்டும், எஜமானனின் தனிப்பட்ட வேலையும் செய்ய வேண்டும், வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டும், வீட்டுக்கு கடைக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு ஒரு காரியத்துக்காக கூலிக்கு அவருக்கு முழுமையான அவனுடைய வேலையை வாங்குவதாக இருந்தால் அவன் வேலைக்கு அமர்த்தும் பொழுதே அவனுடைய பொருத்தத்துடன் அவனுடைய உயர்ந்த சம்பளத்துடன் அவனிடம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டுமே தவிர கடைக்கு வேலைக்கு வா என்பதாக அடைத்து சிறிய சம்பளத்தை கொடுத்து அவன் கஷ்டவாளி என்பதற்காக அவன் ஏழைகளின் குடும்பத்திலே பிறந்தவன் என்பதற்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் என்ற மமதையுடன் தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வுடன் திருப்பி பேசினால் வேலையிலிருந்து தூக்கிவிட முடியும் என்ற மமதையுடன் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஊழியர்களாக இருந்தாலும் அவனை நேசிக்க வேண்டும், உணர்வு பூர்வமாக அவனுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் தெரிவிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது பொய் சத்தியம் கூறி ஒரு முஸ்லிமுக்கு சென்றடைய வேண்டிய உரிமைகளை தடுத்து நிறுத்தினானேயானார் அல்லாஹ் தஆலா அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி சுவனத்தை ஹராமாக்கி விடுவார். தம்மிடம் சம்பளம் வேலை செய்தவர்கள் சில வேலைகளில் அவன் முறையற்ற முறையிலே எஜமானுடன் பேசியிருப்பான், தகாத முறையிலே நடந்திருப்பான். ஆனால் அவனுக்கு செல்ல வேண்டிய சம்பளத்தை நிறைவாக கொடுத்துவிட்டு அவனுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முதலாளிவாக மேற்கொள்ள வேண்டுமே தவிர நான் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், நீ அவ்வாறு செய்திருக்கிறாய் எவ்வாறு செய்திருக்கிறாய் என்பதாக யாராவது கூறுவார்களே. ஆனால் இந்த எச்சரிக்கை அவர்களுக்கும் முடியும். ஊழியர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். தொழிற்சாலையில் வேலை செய்வதாக இருந்தால் அவர்களுடைய உடல் பாதுகாப்பு, அவர்களுடைய உயிர்க்குரிய ஆபத்தான நிலைகளிலிருந்து எவ்வாறு என்னென்ன பொருட்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பாதுகாப்பையும் அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக தெரிவிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஊழியர்களாக பலர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், மா ضرب رسول الله صلى الله عليه وسلم شيئا قط. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் எதற்கும் அவர்கள் கை நீட்டி அடித்தது கிடையாது. வளர்ந்த தன்னுடைய மனைவிமாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி அடித்தது கிடையாது. தன்னுடைய ஊழியர்களுக்கு கை நீட்டி அடித்தது கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் தன்னுடைய ஊழியர்களை நோவினை செய்வார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஊழியனாக கடமை பார்த்தவர். சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் வாலிபனாக இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஒரு வேலை ஒப்படைக்கிறார்கள். அந்த வேலை நிமித்தமாக நான் சென்று கொண்டிருந்த வேலையில் என்னை போன்ற வாலிபர்கள் பாதையில் விளையாடி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். விளையாட்டை ரசிப்பதினால் சில நேரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நான் தாமதித்து விட்டேன். அந்த வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை நான் கண்டேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வார்த்தையை ரசித்து கூறுகிறார்கள் என்றால் சாதாரண ஒரு முதலாளியாக இருந்தால் எவ்வளவு சிரிப்பு இருந்தார், அவருடைய முகம் சுடித்திருக்கும், எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் பேசியிருப்பார். ஆனால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. புன்முறுவல் கொடுத்த அந்த முகத்துடன் சொன்னார்கள், யா அனஸ், அனஸே இது ஹைசு அமர்த்து,
நான் என்ன காரியத்தை ஏவினேனோ அதனை நீங்கள் செய்து வாருங்கள் என்பதாக அன்பு வார்த்தையால் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே தவிர ஒரு பொழுதும் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறது. இஸ்லாம் வெறுமனே வார்த்தைகளால் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கும் மாற்றமல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் ரீதியாகவும் உரிமைகளை பார்த்தார். தன்னுடைய அடிமையாக அன்பளிப்பாக கிடைத்த குழந்தைதான் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து அன்பளிப்பாக கொடுத்த அந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக பெற்றுக் கொண்டார். அடிமையை நன்கொடையாக கொடுக்கிறார். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸா யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, ஒரு சிறுவர், ஒரு யுத்தத்தின் பேரில் அவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அடிமையாக ஆக்கப்பட்டு அவர் சந்தையில் விற்பனைக்கு வந்து அந்த குழந்தை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாங்கி அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட குழந்தை ஸைத் இப்னு ஹாரிஸா. நீண்ட நாள் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வளர்ந்த அந்த ஸைத் யமன் தேசத்தை சேர்ந்த அந்த வாலிபர் அவர்களுடைய குடும்பத்திற்கு கேள்விப்படுகிறது. இந்த ஸைத் மக்காவிலே இருக்கிறார், கேள்விப்படுகிறது. அவர்களுடைய உறவினர்கள் தேடி 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 மக்காவுக்கு வந்தடைகிறார்கள். கண்டுபிடித்து விட்டார்கள், ஸைதை கண்டுபிடித்து விட்டோம். எங்களுடைய குடும்பத்தில் இருந்து அடிமையாக பிடித்துக் கொண்டு செல்லப்பட்ட ஸைத் கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், இந்த ஸைத் எங்களுடைய குழந்தை, எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பதிலளிக்கவில்லை. சொன்னார்கள், ஒரு நிபந்தனை, ஸைதை அழைப்போம், ஸைதிடம் கேட்போம், உங்களுடன் வர விரும்பினால் நான் தடுக்க மாட்டேன், ஆனால் என்னுடன் இருக்க விரும்பினால் நீங்களும் வற்புறுத்தக்கூடாது. அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு அடிமையை பல ஆயிரக்கணக்கான விலை கொடுத்து வாங்க வேண்டுமோ என்று எண்ணிக்கொண்டு இருந்த குடும்பம் இவ்வாறு இலகுவான ஒரு வார்த்தை, என் குடும்பத்தை கண்ட